عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن كان على بينة من ربه كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: من كانت الآخرة همه جعل الله غناه في قلبه وجمع له شملا وأتته الدنيا وهي راغمة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் இங்கே மிகச்சிறப்பாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளிலும் அன்பிலும் எப்போதும் நிலைத்திருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயரால் நடைபெறுகிற நமது நிஸ்வான் பட்டமளிப்பு விழாவை நம் எல்லோருடைய துஆவோடு இங்கே கண்டு கொண்டிருக்கிறது.
அல்லாஹுவின் பேரருள் சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் நசீபை நமது மதரசாவின் தலைவர் சங்கை மிக்க சிராஜுத்தீன் அண்ணன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இங்கே தங்களது திருக்கரத்தால் பாக்கியமான எங்கள் பிள்ளைகளுக்கான சனதை அல்லாமா எல்லோருக்கும் சொந்தமான எங்களுடைய ஆசான் ஹசன் முகமது பாக்கவி ஹதரத் தாமத் பரக்காத்துகும் தங்களது பொற்களத்தால் வழங்கியிருக்கிறார்கள். இங்கே மிகச்சிறப்பான வாழ்த்துரைகளை, துவக்க உரைகளை உலமா பெருமக்கள் நிரம்ப தந்தாலும் எங்களுடைய அன்பு சகோதரர் மதரசாவின் முதல்வர் சங்கை மிக்க முகமது வாசிம் தாவூதி ஹதரத் பெருந்தகை துவக்க உரை நிகழ்த்தி இந்த மதரசாவை இன்னும் பொலிவோடு நடத்துவதில் மிகுந்த கவனம் எடுத்திருக்கிறார்கள். எனக்கு முன்பு இங்கே அழகானதொரு உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய சென்னை வண்டலூர் கரசண்டு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருந்தகை ஹதரத் அப்துல் சலாம் நத்வி தாமத் பரக்காத்துவும் இங்கே தேவையான நல்ல செய்திகளை தந்திருக்கிறார்கள். உங்க எல்லாரையும் பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறது. மிகுந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு ஏதோ வாழ்க்கையில கிடைக்கணும் எடுக்கணுங்கிற தேட்டத்தோடு அல்லாஹ் கபூல் செய்வானா. கண்முன்னால் பையத்தானவங்க நிறைய காட்சி அளிக்கிறீர்கள். ஆலிம்களிலிருந்து இங்கே நம்முடைய மௌலானா முதல்வர் பசீம் தாவூதி ஹதரத் அவர்களும் அற்புதமான பையத்தின் தொடரில் இருக்கிறார்கள். நிறைய உலமாக்கள், பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள். நான் எல்லோருக்கும் சொல்வேன், நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் சரியானது என்று விளங்கின பல பேர் தவறு செய்து விட்டார்கள். நாம் வாழ்கிற வாழ்க்கை சரியானது என்று நாம் விளங்கும் போது பல கட்டங்களில் தவறு செய்கிறோம். நாம் ஒரு வகையை வாழ்க்கையாக்கி கொண்டோம், மார்க்கம் இன்னொரு வகையில் நின்று பேசும் என்றால் அங்கே கொஞ்சம் திரும்பி பார்க்கும் நசீபும் பெற வேண்டும். நாம் ஒரு பழக்கம், நமக்கென்று சில முறைகள் இருக்குது. அவர் என்கிட்ட சரியா நடந்தா நான் சரியா நடப்பேன், இது எல்லாரும் பேசும் முறை, எல்லா இடத்திலும் நடைமுறையில் இருக்கிறது. எப்போ உங்க அண்ணனோட நீ பேசுறது இல்லையா, அவர் எங்கிட்ட சரியா நடக்கல, நானும் அவரோட சரியா நடக்க முடியாதுங்கிறோம். அம்மாட்ட போய் பேசலையா, அப்ப அம்மா சரியா நடக்கல. லைசல் வாசில் சர்க்கார் ஆலம் சொன்னாங்க, அவர் அல்ல. உறவை அழகாக பாதுகாத்தவர் அவர் அல்ல. யார்? யா ரசூலல்லாஹ், அவர் சரியா நடந்தால் நான் சரியா நடப்பேன், அவர் சரியா நடக்கவில்லை நானும் சரியாக நடக்க மாட்டேன் என்று சொல்வார் இல்லையா? அவர் சரியா நடக்கல, ஆனால் நீ சரியாகத்தான் நடக்க வேண்டும் என்றார்கள். இதுதான் இஸ்லாம் கூறும் வாழ்க்கை, இதுதான் ரசூலை கரீம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. அண்ணன் எங்கிட்ட சரியா நடக்கல, நான் சரியா நடக்க வேண்டும். அம்மா சரியா நடக்கல, அத்தான் சரியா நடக்கல, தப்பு பண்றாங்க. எப்படி தப்பு பண்றாங்க? எனக்கு கொடுக்காம என் தம்பிக்கு சொத்தை கொடுத்துட்டாங்க. அக்கா தங்கை 2 பேர், அக்காளுக்கு சொத்தை கொடுத்திருக்கிறார்கள், தங்கைக்கு கொடுக்கவில்லை. இது அநீதி. அநீதி செய்யும் என் தாய்க்கு நான் சரியாக நடப்பதா, என் தந்தையோடு அழகாக நடக்க வேண்டுமா என்று கேட்டபோது அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னாங்க. அவங்க அநியாயமாக நடந்தாலும், உனக்கு தீங்கே செய்தாலும், உரிமையை உன்னை விட்டும் எடுத்துவிட்டு அநீதியாக நடந்தாலும் நீ சரியாக நடக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை. அப்படியானால் இங்கே கற்றுக் கொடுக்கிற பாடம் ஒன்றுதான். நான் போற போக்கை மார்க்கமாக விளங்கி கொண்டோ அல்லது அதுதான் சரி என்ற முடிவோடோ நான் வாழ்கிற போது சருகிற நிலை இருக்கும். நான் போற வாழ்க்கை அழகாக வேண்டும், அந்த வாழ்க்கை அழகுதானா என்பதை நானும் பரிசிக்க வேண்டும். அது அழகாக ஆகுவதற்கும் அழகானதா என்று நான் எடுத்து பார்ப்பதற்கும் மிகச்சிறந்த நல்லவர்களின் சொஹபத்தும் தேவை இருக்கிறது, ஆலிம்களின் தொடர்பு தேவை இருக்கிறது, சாலிஹீன்களின் சுஹபத். லுக்மானுல் ஹக்கீம் சொல்வார் தன் மகனே ஜாலிசுல் உலமா. லுக்மானுல் ஹக்கீம் சொல்வார், இங்கே சனது பெறுகிற எங்கள் ஆலிமாக்களுக்கும் நிரம்பவே வந்திருக்கிற தாய்மார்களுக்கும் ஞாபகப்படுத்துவேன்,
படித்த வாழ்க்கை மாத்திரமும் சரியான வாழ்க்கை என்று முடிவுக்கு வர முடியாது. நான் சிலரை படித்தேன், படிக்க வேண்டியது பல்லாயிரம் இருக்கிறது. கடல்ல ஒரு சிட்டுக்குருவி தன் அலகில் கொஞ்சம் தண்ணி எடுக்குது. அந்த தண்ணி எடுப்பதை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிட்ட காட்டுறாங்க. அதை பாருப்பான்னாங்க. அதை பாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. 2 கடல், ஆன்மீக கடல். அல்லாமா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அறிவுலகத்தின் மேதையும் ஷரியத்தின் மிகச்சிறந்த அல்லாஹ்வின் நபியுமாக இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷரியத்தின் கடல். 2 கடலும் சங்கமிக்கும் இடம், 2 கடலும் சங்கமிக்கும் இடம். சங்கமிக்க செய்து அழகு பார்த்தவனே ரப்பு தான். 2 பேரையும் சந்திக்க வைத்தவன் ரப்பு. அந்த தண்ணீரை தன் அழகில் கொஞ்சம் எடுத்த போது அதை பார் என்கிறார்கள். கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஹதரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். இமாம் புகாரி பதிவு செய்துட்டா கண்ணை பொத்திட்டு ஏற்றுக்கிறணும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பல தடவை கனவில் பார்த்து ஆனந்தம் கண்டவர்கள் இமாம் புகாரி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் நம்ம ரூஹ் பிரியக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் உறுதியா இருக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இஷ்கு வேணும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு. அவர்கள்தான் என் வாழ்க்கை, அவர்கள்தான் என் வெற்றி, அவர்கள்தான் என் வாழ்க்கையின் ரகசியம். இல்லை இல்லை, அவர்களை கொண்டே என் ரப்பு எனக்கு கிடைப்பான். எங்க போய் ரப்ப தேடுறது? ரசூல் விட்ட வழியை, ரசூல் காட்டிய பாதையை விட்டு விட்டு இன்னொரு வழியில் அல்லாஹ் கிடைப்பானா? கிடைக்க மாட்டான். அல்லாஹ் கிடைப்பதற்கு ஒரே வழி முஹம்மது ரசூலுல்லாஹ். பார்க்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இங்கே அவர்கள் ஆன்மீகம், இவங்க ஷரியத்து. ஆனால் உஸ்தாது மாணவனுக்கு எப்படி 2 பேருக்கு மத்தியில் உறவு இருக்குமோ அந்த உறவாக உடனே பார்க்கிறாங்க. அது கொஞ்சம் எடுத்துட்டு போச்சு. போன போது கேட்டாங்க, இந்த சிட்டுக்குருவி கடலில் தண்ணீர் எடுத்து இருக்கிறதே, கடல் அளவில் எவ்வளவு குறைந்திருக்கும்னு கேட்டாங்க. சிட்டுக்குருவி தன் அலகால் கடலில் எடுத்த தண்ணீரால் கடலில் எவ்வளவு குறைந்திருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பதிலா சொல்ல முடியும். மௌனம் காக்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், உனக்கு ஒரு ஞானம் கொடுத்தான் அல்லாஹ், எனக்கு ஒரு ஞானம் கொடுத்தான். 2 பேருக்கும் கொடுத்த அந்த ஞானம் அல்லாஹ்வின் ஞானம் கடல் அளவு, அதில் சிட்டுக்குருவி எடுத்த அளவு கூட நாம் பெறவில்லை என்றார். நான் என்ன பெற்றேன் என்றுதான் கேட்கிறேன். எனக்கு என்ன அறிவு வந்தாலும் அது சிட்டுக்குருவி கடலில் எடுத்த அளவை விட குறைவானது என்று நான் விளங்க வேண்டும். அப்படியானால் நான் படித்ததை மாத்திரமே வைத்து வாழ்வது என்பதும் சரியில்லை. நான் படித்ததற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னலில் குர்ஆனில் லஹ்ரம் வ பத்னா, குர்ஆனில் வெளிப்படை பார்த்து நான் வாழ்கிறேன். இல்லை, அதற்கு உள்பொருளும் இருக்கிறது என்றார்கள் உத்தம நபிகள். அதற்குள்ளும் இன்னொரு உலகம் இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் பயணிக்க வேண்டும் அல்லாஹ்வை நோக்கி. நீண்ட பயணம். நான் எங்கள் ஆலிமாக்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் கிடைத்து விட்டது என்று நீங்கள் உணர்வதல்ல இந்த கல்வி. எல்லாம் கிடைப்பதற்காக ஒரு தகுதியை, ஒரு சர்டிபிகேட்டை தருகிறோம். இந்த சர்டிபிகேட் இனி எல்லா ஞானத்தையும் நீ தேடுவதற்கு கொஞ்சம் தகுதி கிடைத்திருக்கிறது என்ற சர்டிபிகேட். எல்லாத்தையும் கிடைக்க பெற்று விட்டார்கள் என்று சர்டிபிகேட் அல்ல. வாழ்க்கை ஒரு புதிதானது. தோண்ட தோண்ட ஆழம் வருவதை போல இங்கே புதிதாக ஒவ்வொன்றும், வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை, ஒவ்வொரு நாளும் சொல்லும் என்று ஹதீஸ்ல வரும். அனயௌமுன் ஜதீத், நான் ஒரு புதிய நாள். காலை பிறக்கும் என்றால் அந்த காலை பேசும், பகல் பேசும். அனயௌமுன் ஜதீத், நான் புதிய நாள், நான் நேற்றைய நாள் அல்ல. நம்ம நேற்றும் இன்னைக்கு ஒரே மாதிரி தான் பார்ப்போம்.
என்னப்பா காலையில் 8 மணிக்கு நம்ம சுய தேவை, 9 மணிக்கு டீ சாப்பிட்றது, 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறது, நம்ம ஒரு டைம் வச்சுருக்கோம், தப்பு இல்லை, கரெக்டாக இருக்கணும். ஆனால் நேற்றைய தினம் வேறு, இன்றைய தினம் வேறு. ஒவ்வொரு நாளும் சொல்லிவிட்டு சொல்லும், இந்த நாள் நீ எதை மிஸ் பண்ணினாலும் எனக்குள் உன் ரப்பை அடையும் வாய்ப்பை மிஸ் பண்ணி விடாதே. இன்றைய தினம் நீ இழந்தால் என்றைய தினமும் இன்றைய தினம் வராது. இன்னைய நீ இழந்து விட்டால் இனி என்றைக்கும் நான் வரமாட்டேன். இன்னைக்கு திங்கட்கிழமை அல்லது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இதை இழந்தோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையை பூர்த்தி செய்யுமா? செய்யவே செய்யாது. உன் வாழ்க்கையில் போன ஞாயிற்றுக்கிழமை போனதுதான். அது எப்படி போனது, அதற்கு என்ன லாபம், மறுமை அதை அடையாளம் காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னாங்க. ஒருத்தர் ரமலான்ல ஒரு காரணம் ஏதோ நோன்பு விட்டுட்டார். ஒரு நோன்பு விட்டுச்சு, ரமலான்ல ஒரு நோன்பு விடுபட்டு. அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் ரமலானை முழுமையா பாதுகாக்க தௌபா செய்வான், ரமலானை அடைவதற்கும் தௌபா செய்வான், அதுல ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. நம்ம பிடிக்கணும்னு நினைப்போம், உடம்பு ஒத்துழைக்கணுமே, மனம் ஒத்துழைக்கணும், சூழ்நிலை ஒத்துழைக்கணும், சட்டம் ஒத்துழைக்கணும். அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்குவானாக. ஒரு வருஷம் பள்ளிவாசலில் ஏத்திக்காக பயந்து இருந்தோம். பள்ளிவாசல் வாசலில் 2 போலீஸ்காரன் உட்கார்ந்துருக்கான், யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி. இந்த சூழலில் ஏத்திக்காக இருக்குன்றது அதெல்லாம் ஒரு காலம், கொரோனாவுடைய காலம். அதனால நம்முடைய இபாதத்திற்கு உடல் ஒத்துழைக்கணும், உள்ளம் ஒத்துழைக்கணும், சூழ்நிலை ஒத்துழைக்கணும், சட்டம் ஒத்துழைக்கணும். அல்லாஹ்ட்ட நான் அப்படி துவா கேட்கிறேன், எல்லாம் ஒத்துழைச்சி ரமலானை கொண்டு ஒன்று அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கிடைப்பதற்கு காபத்துல்லா விட இன்னொரு இடம் வேணுமா? காபாவில் போய் ரப்ப அடையாமல் வர்றது அது என்னமோ ஹஜ்ஜினுடைய ரசனையை பெறாமல் வந்த மாதிரி இருக்கு, உம்ராவுடைய இன்பத்தை பெறாமல் வந்த மாதிரி இருக்கு. காபாவில் போய் ரப்பு கிடைக்கணும். ரமலான் அடைஞ்சு ரப்ப மிஸ் பண்ணிட்டோம்னா ரமலானே கிடைக்காத மாதிரி. ரமலான் அடைஞ்சு ரப்ப மிஸ் பண்ணக்கூடாது. ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, ஒருவர் ஒரு நோன்பை விட்டார் ரமலானில், ஏதோ காரணமோ இல்லையோ விட்டு விட்டார், அந்த நோன்பை இன்னொரு நாள் பிடித்தால் நிறைவேறுமா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஒரு நோன்புக்கு ஒரு நோன்பு பிடிச்சா முடிஞ்சிரும்பா. ரமலான்ல ஒரு நோன்பு மிஸ் ஆச்சு, அந்த நோன்பு அடுத்த ஒரு நாளில் பெருநாள் கழிச்சு பிடிச்சிட்டா நிறைவேறிடும். ஆனால் லா யக்லிஹி ஸௌமுத்தஹர், ரமலானில் விட்ட அந்த நோன்பும் அந்த நாளும் வாழ்க்கை பூரா நோன்பு வைத்தாலும் நிறைவேறாது. ஹதீஸும் வரும், ரசூல் சொல்வாங்க, லா யக்லி ஸௌமுத்தஹர், காலம்பூரா நோன்பு வச்சாலும் அந்த நோன்பு கிடைக்குமா? அன்னயௌமுன் ஜதீத், நான் ஒரு புதிய நாள். ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது நான் ஒரு புதிய நாள், ஒவ்வொரு நேரமும் சொல்லுகிறது நான் ஒரு புதிய நேரம். ஆனால் எல்லாம் சமமாக பார்க்கிறோம். எத்தனை சுபுகை விட்டோம், விட்ட சுபுகு இனி கிடைக்குமா? கிடைக்காது. நாளை கிடைக்கும், கதாவாக கிடைக்கும். நான் விட்ட சுபுகு, அதன் பரக்கத் அன்று என்ன இறங்கியதோ அது நமக்கு தெரியாது. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அல்லாஹ் சொல்வான், ஃபஜ்ர் தொழுகை என்பது கான மஷ்ஹூதா, மலக்குகள் அங்கே ஆஜராகிற தொழுகை என்றான். எந்த மலக்கு ஆஜராகிறாங்க? கான மஷ்ஹூதாக தஃப்சீர்ல போய் பார்த்தா ராத்திரியின் மலக்கும் பகலுக்கு வர்ற மலக்கும், ராத்திரி பூரா ஹிதுமத்தில் இருப்பாங்க மலக்குகள், அவங்க நன்மைகளை எழுதிட்டு மேலே ஏற போறாங்க. மேல இருந்து ஒரு கூட்டம் பகலை கண்காணிக்க வர்றாங்க. 2 பேரும் அசம்பிளி ஆகிறது சுபஹ் தொழுகையில். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, இரவின் மலக்கும் பகலின் மலக்கும் சுபுகுல ஒன்று சேர்றாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட போவாங்களாம், அவங்க கீழே இறங்குறாங்க, இவங்க மேலே ஏறுறாங்க. அல்லாஹ் கேட்பான், எப்படி என் அடியார்கள்? அவர் சுபுகுல விட்டுட்டு தான் வந்திருக்கேன்பாங்க. நம்ம சுபுக்கு வரலன்னா என்னன்னு பார்த்துக்கங்களேன். ஏதோ ஒரு தொழுகை மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம், நம்ம டெய்லி தானே தொழுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம எப்போதும் சரியா நடக்கிறோம் நினைக்கிறோம். என்ன பண்ணல மேல கேட்கலையாமா? சேர்த்து வச்சுக்கிடும், அப்படி இருக்கட்டும். நம்ம எப்போதும் தானே சரியா நடக்கிறோம் நினைக்கிறோம். எப்போதும் சரியா நடப்பதை மாத்திரம் இங்கே கவனத்தில் எடுக்காதீர்கள். நம்ம ஒரு நாள் தானே மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறோம். ஒரு நாள் மிஸ் பண்றத சாதாரணமா வச்சுக்கிடாதீங்க. சரி,
இதுல இங்க உள்ளதுக்கு சேர்த்து கொடுக்கணும். சரி, இங்க உள்ளதா கீழே உள்ளது. ஒண்ணுமில்ல, தாய்மார்கள் கவனிக்கணும். மேல கொஞ்சம் இந்த சவுண்டு கேட்கலங்கிறதுக்காக இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. பெண்கள் கொஞ்சம் கவனம். நீங்க தான் எங்களுடைய எதிர்காலம். சாலிஹீன்கள் உங்கள் மடியிலேயே வளர்ந்தார்கள். நபிமார்களாக எந்த பெண்ணும் வரவில்லை. நபிமார்களையே வளர்த்தவர்கள் நீங்கள். நபிமார்கள் உங்கள் மடியில் வளர்கிறார்கள், உங்கள் அமுதை பருகிறார்கள். அப்படியானால் இந்த மண்ணில் நீங்கள் நினைத்தால் வழிமார்களே நாளை மண்ணில் நடப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. இங்கே நான் சொல்ல செய்தியை இதயத்தில் பதிவு செய்யுங்கள். நாம ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை விட்டுட்டு மனசுல ஒரு ஆறுதல் பெறுகிறோம். பரவாயில்லை, நம்ம டெய்லி செய்யறோம், இன்னைக்கு தானே மிஸ் ஆயிருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். மிஸ் ஆனதனுடைய விளைவோ அது எத்தனை கடுமை என்பதை மாத்திரம் விளங்கவில்லை. நான் எதை மிஸ் பண்ணனோ, எதை விட்டேனோ அதற்கு கிடைக்க பெறுகிற லாபம் இனி ஹயாத்தில் என்றைக்கும் கிடைக்காது. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சங்கைமிக்கவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு படித்து கொடுத்த மிக அழகான பாடம். வாழ்க்கையின் எல்லா நிலையும் அல்லாஹ்வோடு உங்கள் கவனம் இருக்கட்டும். அவன் உங்களோடு கவனம் வைத்திருக்கிறான். இருக்கிற போது மட்டுமில்லை, எப்போதும் அவன் பார்க்கிற மாதிரி வாழுங்கன்னு அர்த்தம். அந்தாபுத் அல்லாஹ் கான்னக தராவுனா அல்லாஹ் உங்களை பார்ப்பதை போல். அந்தாபுத் அல்லாஹ் கான்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல் உன் வாழ்க்கை இருக்கட்டும். தாபுதுனா தொழுகைன்னு அர்த்தம் இல்லை. தாபுதுனா அல்லாஹ்வுக்கு முன்னால எல்லா நிலையும், உன் வியாபாரம், உன் தொழில்துறை, உன் வணக்கம், உன் வழிபாடு, உன் செயல்பாடு எல்லாமே, உன் பெட்ரூம் வாழ்க்கை கூட அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல். இல்லம் தக்கும் தராவு வைன்னஹு யராகா, நீ பார்க்காவிட்டாலும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உன் பெட்ரூம்ல அவன் இல்லாத பெட்ரூமான்னு கேட்கிறாங்க. அவன் இல்லாத பெட்ரூமா? பெட்ரூம்ல அல்லாஹ் இருக்கிறான். அப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நானும் என் மனைவி மாத்திரம் இருப்பதாக நினைக்கும் போது தவறுகளும் நடக்கலாம். என் ரப்பும் இங்கே என்னுடன் இருக்கிறான் என்று நினைக்கிற போது பெட்ரூம் வாழ்க்கையும் அழகாகும். பெட்ரூம் வாழ்க்கையும் அழகாகும். மாறாம் இன்னி வளாராயித்து மின்ஹு ஹதீஸ்ல வரும். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது வைத்த அன்பை யார் மீதும் வைக்கவில்லை. அத்தனை அன்பை கொட்டியவர்கள். ஆனால் அன்னலாரும் நானும் வாழ்க்கையின் அந்த பகுதி, அந்த நிலை, என்ற பெற்றும் வாழ்க்கை, அவர்களின் மறைக்கப்பட வேண்டிய பாகத்தை நான் பார்க்கவில்லை. என்னில் மறைக்கப்பட வேண்டிய பாகத்தை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் எங்கள் வாழ்க்கை ஆக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொல்வேன், பெட்ரூமிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வு வரும்போது அங்கேயும் அனுமதிக்கப்பட்டதிலும் தவறு நடக்காது, குற்றம் நடக்காது. ஸலத் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஞானி. அவர் அல்லாஹ்வுடையவர். ஸலத் இப்னு அஷ்யம் அல்லாஹ்வுடையவர், பெரிய ஞானி. அவர் சொன்னா நடக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பேர் இருக்கிறாங்க மக்கள் பார்வையில எந்த மதிப்பும் இல்லை. மக்கள் பார்வையில் எந்த மதிப்பும் இல்லை. லவ் அக்ஸம் அலல்லாஹி லா பர்ரா, அவர் சொன்னா அல்லாஹ் நடத்தி வச்சிருவான். அவருக்கு இங்க மதிப்பு இல்லை. அவர் சொல்வார், இது நடக்கும், நடந்தது. இன்னைக்கு தேவை இந்த சமூகத்தில் சொன்னால் அவன் நடத்தணும், நான் சொன்னால் அவன் கேட்கணும். அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் நிறைவேற்றும் இடத்தில் நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. கேட்கிறோம், கேட்காதவங்க எல்லாம் இல்லை, எல்லாவற்றையும் கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில். இன்றைக்கு கேட்டால் அவன் கொடுப்பேன் வாக்களித்தான். அவன் கேட்டும் கிடைக்கவில்லை என்றால் நான் வாங்கும் இடத்தில் நான் இன்னும் தகுதியாகவில்லை. அல்லாஹ் போய் குறை சொல்றது, 1000 தடவை கேட்டுட்டேன் கொடுக்கல, இல்ல அவன் கொடுக்க எப்போதும் தயார். சாதாரணமானவங்க கேட்டாலே கொடுத்துட்றான். சாதாரணமானவங்க கேட்டா கொடுத்துட்றான்.
ரோட்ல படுத்துக்கிட்டு கேட்கிறாரு, கொடுக்கறான். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு தடவை இறங்கி போனேன். அந்த பக்கமா ஒரு குழந்தை, அது 1 வயசு கூட இருக்காது, 6 மாசம் இருக்கும். அந்த குழந்தை அதிகாலை, நான் ட்ரெயினை இறங்கி கீழே வர்றேன், அதிகாலை நேரம் அந்த குழந்தை அந்த ரயில்வே பிளாட்பாரத்தில் படுத்திருக்கு. ஆள் யாரும் இல்லை. அது மாட்டில் கையை அடிச்சு காலை அடிச்சு துடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு எனக்கு ரொம்ப அந்த பிள்ளையை பார்த்து பெருமிச்சு போனேன். கொஞ்ச நேரம் அங்கே நின்று நான் ரொம்ப சந்தோஷத்தில் அந்த பிள்ளை கையில காசை கொடுத்தேன். அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் ஒரு 10-15 வருஷம் இருக்கும். காசத்தை கொடுக்குறேன், அந்த பக்கத்தில் போடுறேன். நிறைய பேர் பார்த்துட்டு போட்டே போனாங்க. நான் அதுக்கு பின்னால் எனக்கு ரொம்ப மனசு கவலை, ஏதாச்சும் ஒரு பாலை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பால் அங்கே போய் எங்கே வாங்குறது, ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அங்கே நின்னேன். ஒரு அம்மா ஓடி வந்துச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த பிள்ளைக்கு பாலுக்கு தான் அங்கே எங்கேயுமே அலையிறேன், கிடைக்கல, காசு இல்லைன்னு சொல்லிச்சு. இப்போ வந்து பார்த்து சொல்லுது, காசு வேணுமே, பால் வாங்கணுமே நினைச்சேன். என் புள்ள பக்கத்தில் இன்னைக்கு நான் எண்ணி பார்த்தால் 10,000 கிடக்கிறது. 10,000. இடைக்கால 5 மணிக்கு பாலுக்கு அலையுது, காசு இல்லாம. 5:30 மணிக்கு வந்து பார்த்தால் 10,000 அங்கே அல்லா போட்டான். பார்த்தோம் புள்ள, அந்த பிள்ளைக்கு அப்படி கையை தூக்கி அடிக்க 6 மாசம் குழந்தை, எல்லாரும் போட்டுட்டு போறாங்க. நான் சொல்வேன், ஒரு குழந்தை கையை கீழே அடித்த போது கொடுத்த கருணை உள்ளவன் உங்களை விட போகிறான். விடுவானான்னு கேட்கிறேன். அவன் அன்பாளன், கேட்காமலேயே கொடுப்பவன், கேட்காமல் கொடுப்பவன். என் உணர்வை விளங்கியவன் என் ரப்பை தவிர யாரும் இல்லை. என்னோடு என் பெட்ரூமில் படுத்து என் காற்றை சுவாசிக்கும் என் மனைவியால் என் உணர்வை புரிய முடியாது. என் ரப்பு என் உணர்வை புரியுவான். மனைவி பக்கத்துல படுக்கிறாங்க, அவங்க காற்றை நான் சுவாசிக்கிறேன், என் காற்றை என் மனைவி சுவாசிக்கிறார். என்னை பெற்றெடுத்த தாய் என் இன்ப துன்பங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆனால் என் உணர்வை என் தாயால் அறிய முடியாது. உணர்வை கூட புரிந்து உன்னை அழகுபடுத்த ஆசைப்படுகிற அல்லாவை விட்டோம் நீ ஏன் தூரமாய் கொண்டே இருக்கிறாய்? என்ன தூரம்? பேச்சால் தூரம், செயலால் தூரம், வணக்கத்தால் தூரம். வணக்கம் குர்பை ஏற்படுத்த, வணக்கம் நெருக்கத்தை கொடுக்க. நம்ம வணக்கம் தூரத்தை உண்டாக்குது. வணக்கத்துல கூட தூய்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, எண்ணங்கள் சரியில்லை. பேசுகிறேன், பேச்சில் தூய்மை இல்லை, புனிதம் இல்லை. பார்க்கிறேன், பார்வையில் தூய்மை இல்லை. பார்த்து சலாம் அலைக்கும், நல்லா இருக்கிறீங்களா, சிரித்துக் கொள்கிறேன். ஆனால் என் உள்ளத்தில் மோசமான ஆளில் அவரை நினைக்கிறேன். என் பார்வையிலும் சிரிப்பிலும் கூட ஏமாற்றமும் பொய்யும் இருக்கிறது. மாசுபட்ட உலகம். மாறுங்கள் என்கிறேன், மாறுங்கள் என்கிறேன். இயல்புக்கு வாழணும் நினைக்காதீர்கள். தனக்கு போக தானம், அது பழமொழிக்கு அழகாகும். தனக்கு போக தானம் பழமொழிக்கு அழகாகும். அவர்களுக்கு தேவை இருந்தது, ஆனாலும் தாங்கள் தேவையை அடக்கி தடுத்து விட்டு தேவையுடைய இன்னொருவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் வான்மறையில் சொன்னானே, அந்த வாழ்க்கையின் பக்கம் வாருங்கள் என்கிறேன். தனக்கு போக தானம் என்பது சொல்வதற்கு அழகான பழமொழி. அதை தாண்டி எனக்கு தேவை இருக்கவே என் சகோதரனின் தேவையை நான் முற்படுத்துகிற போது அங்கே கிடைப்பது காசல்ல, மதிப்பல்ல, மரியாதை அல்ல, காரூணிய சீலனே கிடைக்கிறான், அல்லாஹ்வே கிடைக்கிறான். அல்லாஹ்வை அடைகிற பல வழியை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். பள்ளிவாசலுக்குள்ள அல்லாஹ் கிடைப்பான்னு நினைச்சோம் சில பேர். அப்படி ஒரு இடத்தை அவனுக்காக நாம் மட்டிடுவதை கூட அவன் பிரியப்படும். பஸ்ல போற போது அல்லாஹ்வை பல பேர் அடைஞ்சுக்கிட்டாங்க, வாகனத்துல அடைஞ்சுக்கிட்டாங்க, காட்டுல அடைஞ்சாங்க. சிலத்துபுன் அஷ்யம் மாபெரிய ஞானியும் சூஃபியும், அவர் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். போர்க்களத்தில் நிற்கிறாங்க, அவங்களை கண்டு எதிரிகள் மிரள்றாங்க. மிரள்றது அவங்க வீரத்துக்கு அல்ல. சிலத்துபுன் அஷ்யமுடைய வீரத்துக்கு மிரள் அல்ல, மாறாக சிலத்துபுன் அஷ்யம் ஏதாவது சொல்லிடக்கூடாது மிரள்றாங்க. ஏன்? அவர் சொன்னால் அவன் அல்லவா கேட்பான். போர்க்களமும் உங்களை பயப்படும், நீங்கள் சொன்னால் அவன் கேட்கும் இடத்தில் உங்களை வாழ வைக்கிற போதெல்லாம். நம்ம எல்லாருக்கும் பயந்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் பயப்படுறோம். எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன்,
இங்கே எங்களுக்கு முன்னால் 3 ஆண்டு காலம் உட்கார்ந்து மண்டியிட்டு பாடம் படித்த எங்கள் ஆலிமாக்களுக்கு நாங்கள் நடத்திய பாடம் வெறும் ஆபா அல்ல, குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு அல்ல, ஹதீஸின் மொழிபெயர்ப்பு அல்ல. மாறாக அதை கொடுத்த பின்னால் எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வுடையவர்களாக நாங்கள் ஆக்கி தருகிறோம். அல்லாஹ்வுடையவர்களாக. யார் ரப்பு? ரப்போடு நீ எப்படி நடக்க வேண்டும், அவனிடத்தில் உன் அருமையான நடுகுமுறை எப்படி இருக்க வேண்டும். நான் எல்லா கூட்டத்திலையும் சொன்னது உண்டு, ஒரு வினாடி என் ரப்ப நான் மறந்ததே இல்லை. அல்லாஹ் துஆ கேட்கிற, உன்னை மறக்கிற ஒரு வினாடி இருக்கும் என்றால் உன் நினைவில் இருந்த வினாடியிலேயே என் ரூமை பிரிப்பாயாக. அவன் மறந்து இருக்கிற வாழ்க்கையா? அந்த வாழ்க்கையில என்ன மாதிரி இருக்கும், என்ன ரசனை இருக்கும், என்ன இன்பம் இருக்கும். நீங்கள் கேட்பதோ ரசிப்பதோ இல்லை, வாழுங்கள் என்கிறேன். இத்தனை மகத்தான ரப்பு நம்மோடு இருக்கிறான். நான் கேட்டால் கொடுக்கிறான், என் ஆசையை பூர்த்தி செய்கிறான். என் சந்தோஷமே அவன் சந்தோஷம். நல்ல ஞாபகம் ஐயுங்கள், என் பிள்ளை பிறந்ததா நான் மகிழ்ச்சியாக வேண்டும். அந்த மகிழ்ச்சியில் அல்லாவும் மகிழ்ச்சி அடைகிறான். அவன் தான் கொடுத்தான் பிள்ளையை. கொடுத்துட்டு அவன் சொல்றான், நான் பிள்ளையை கொடுத்தேன் பாருங்க, யாரையும் சந்தோஷப்படுகிறான். நான் சந்தோஷப்பட்டால் அல்லாவும் சந்தோஷப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா உடனே அவங்க வீட்டுக்கு போவா. ஏன் நாயகமே, போய் வாழ்த்து சொல்லுன்னா. அவருக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, உன் பக்கத்து வீட்டுல போய் வாழ்த்து சொல்லு. ஏன்? அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அவன் சந்தோஷத்தில் நீ பங்கெடு. ஏன் தெரியுமா? அவன் சந்தோஷத்தில் அல்லாவும் சேர்ந்து பங்கெடுத்திருக்கிறான். அவன் சந்தோஷப்படும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நீ போய் வாழ்த்து சொல்லு, அங்கேயும் அல்லாஹ் உனக்கு கிடைப்பான். பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாச்சும் நலவு நடந்தா இவருக்கு பிடிக்கிறதே இல்லை. அவர் பிரியாணி சாப்பிட்டா இவருக்கு லூஸ் மோஷன் ஆகுது. அவர் பிரியாணி சாப்பிட்டா இவருக்கு லூஸ் மோஷன் ஆகுது. எந்த உலகம் இது? எந்த உலகம்? எனக்கென்று இருக்கிற வாழ்க்கை அழகே இல்லை. என்னை அழித்து நான் வாழுகிற வாழ்க்கை அழகு. இதுதான் ஒவ்வொரு ஷேகும் தன் முரீதுக்கு கொடுக்கிற பாடம். என்னை அழிக்கிற போதுதான் என் வாழ்க்கையின் மறுபக்கம் தெரியும். நான் இருக்க இருக்க என் வாழ்க்கையின் அழகை நான் பெறவே முடியாது. அதனால்தான் நஃப்ஸை அழிப்பது என்ற பாடத்தை ஷேகுமார்கள் கற்றுக் கொடுப்பார்கள். தஸ்கியத்து நஃப்ஸ், தஸ்கியான என்ன? மனசை தூய்மையாக்கிறது. இது எப்பவுமே நல்லதை செய்யாது, செய்ய விடாது, நல்லதை ஏவாது, ஏவனா எடுத்துக்கொள்ளாது. ஓமா உபர்ரி நப்சி இன்னன் நப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ. என் நப்ஸை நான் தூய்மைப்படுத்துவதற்கில்லை, அது நல்லது ஏவறதே இல்லை, தீமைதான் ஏவும். எதை சொன்னாலும் தீமையை தான் சொல்லும். தீமையைத்தான் தூண்டும். இன்ஷா அல்லாஹ் சரியான நேரத்தில் நாங்கள் முடிச்சுக்கிடுவோம். நேரம் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கும் தெரியும். நாங்களும் நேரத்தை பார்த்து பேசுறதும் இல்லை, நேரத்தை பார்த்து பேசுறது இல்லை, உங்களை பார்த்து பேசுவோம். எவ்வளவு நேரம் நீங்க எங்க கூட இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் உங்க கூட எங்களை அல்லாஹ் உட்கார வைப்பான். உணர்வோடு இருக்கான். அதனால்தான் பயான் செய்யும் போது டீ கொடுக்கறது, பிஸ்கட் கொடுக்கறது, கவனம் அங்க திரும்புறது, அதை நாங்க விரும்புறதே இல்லை. காரணம், இது வெறும் சம்பிரதாயத்தின் செய்திகள் அல்ல. ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வை அடைய வேண்டிய வாழ்க்கை. அவனை அடைவதற்கு என்னை அடக்க வேண்டும், இல்லை இல்லை என்னை அழிக்க வேண்டும். நான் இல்லை, அவன் இருக்கிறான் அர்த்தம். எங்க எல்லாம் நான் பனாவோ அவன் பகா என்பது வெளிப்படும். நான் அழிவேனோ அவன் இருக்கிறான் என்பது தெரியும். சஹாபாக்கள் சாலிஹீன்கள் தங்களை காட்டவே இல்லை. அல்லாம அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களம் போனாங்க. களத்துல யுத்தம். அல்லாமா அபு ஆமீர் அவர்களை எதிர்களத்தின் மாபெரிய வீரன் ஜுஷமி அம்பால தாக்கி விட்டான். அவங்கதான் பட தளபதி. செய்தனா அபு ஆமீர் படை தளபதி. அவங்களை தளபதியாக நியமனம் செய்தவர்கள் நம் உயிரினும் மேலான கண்மணி சர்காரை ஆலம் செல்லுவார். அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை தளபதியாக வந்திருக்கிறாங்க. தளபதியையே ஜுஷமி என்பவன் அன்பு வீசிவிட்டான். அவங்க காலில்
உயிர் நரம்புல போய் அம்பு நிற்கிறது. அபூ மூசா ஓடி வர்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு. வந்தபோது என்ன ஆச்சுப்பான்னு கேட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. மன் ரமா, உன்னை யார் இந்த நிலைக்கு ஆளாக்கியது, அம்பு வீசியது யாருன்னு கேட்டாங்க. அவங்க உடனே அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான், இதோ போறானே அவன் சொன்னான். இதோ போறானே. இவங்க பின்னாலே ஓடுனாங்க, இவங்களுக்குண்டு அவன் இன்னும் ஓடினான். அவங்க கேட்டாங்க அவனை பார்த்து ஒரு வார்த்தை, உனக்கு வெட்கமா இல்லை? போர்க்களத்தில் ஒரு மிகப்பெரிய தளபதியை வீழ்த்தி விட்டு ஓடுகிறாயே, வெட்கமா இல்லையான்னு கேட்டாங்க. அவன் நின்றான். களமாடினார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிறுத்தி ஜெயிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஆமீரை தாக்கிய ஜுஸமி வீழ்த்தப்பட்டான். அவன் அங்கே மரணித்து போனான். ஓடி வருகிறார்கள். வந்தபோது அவர்கள் சொன்ன வார்த்தை இமாம் புகாரி எழுதுகிறார். ஹதீஸுங்கிறதும் அதற்குள்ளே பெறுகிற பாடம் என்பது வித்தியாசம். இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். வந்தபோது அபூ மூஸா சொல்கிறார்கள் அபூ ஆமீரிடத்தில், கத்தல்லல்லாஹு சாஹிபக், உன்னை தாக்கியவனை அல்லாஹ்வே கொன்றான் என்றார்கள். இங்கதான் தன்னை அழித்து அல்லாஹ்வை காட்டிய பெருமக்கள், அல்லாஹ்வை மறைத்து நம்மை காட்டும் இழிவார்கள். அவனை மறைத்து நம்மை காட்டுகிறோம். நான் கொஞ்சம் அன்னைக்கு அந்த இடத்துல போகலன்னா அவரை காப்பாத்திருக்க முடியாதுன்னு சொல்றவங்க என்ன துணிச்சல் இருக்கிறது என்று கேட்கிறேன். எப்படித்தான் ரப்பை மறக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். அன்னைக்கு நான் இல்லைன்னா பிரச்சனையே பெருசா இருக்கும். ஒண்ணுமே இல்லை, நீ இல்லைன்னா பிரச்சனையே நடந்தே இருக்காது. நீ இருக்க போய் தான் பிரச்சனை. மௌலா அபூ ஆமீர் பார்த்து சொல்றாங்க, அபூ மூஸா, ஹதீஸ் புகாரி ஷரீஃப், கத்தல்லல்லாஹு சாஹிபக், இங்க எங்க அல்லாஹ் எங்க நம்ம கண்ணில் அல்லாஹ் தெரிஞ்சானா? இல்ல. அபூ மூஸா போய் கேட்கிற, அமா தஸ்தஹி, வெட்கமில்லை உனக்கு? மாபெரிய களமாடிய வீரரை தாக்கிவிட்டு ஓடுகிறாயே என்று கேட்கிறார்கள் ஜுஷமியை பார்த்து. ஜுஷமி வெட்கப்பட்டு நின்றார். வீரிட்டு பாய்கிறார் அல்லாமா அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லையில்லா அன்பை பெற்றவர்கள் அபூ ஆமீர் அல்லாமா அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹுமா. வெட்கமா இல்ல? அவர் நின்றார். கரமாடி வீழ்த்தினார் அபூ மூஸா. அவங்க கையால் வீழ்த்தப்பட்டார். அந்த உடனே சொன்ன வார்த்தை, கத்தலல்லாஹு சாஹிபக், உன்னை தாக்கியவனை அல்லாஹ்வே நின்று கொன்றான். அங்கதான் தான் நான் வீரமா நின்னேன், நான் தூக்கினேன், விரட்டினேன், என் சக்தியை பூரா காட்டினேன், பேசுறதே இல்லை. நான் ஒரு நாளும் பயானுக்கு வரும்போது பெரிய ஏற்பாடுலாம் இல்லை. அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வர்றது, இந்த பகுதிக்கு என்ன தேவையோ நீ பேசுவாயாக. அவன் பேசுறான், நம்ம என்ன பேச முடியும், என்ன சொல்லிட முடியும்? பேசும்போது அவன் ரிமோட் கையில நிப்பாட்டிட்டான்னா அதுக்கு மேல ஒரு வார்த்தை உச்சரிக்க முடியாது. எழுதி வையுங்கள், உங்களை மறைத்து விடுங்கள், ரப்பை காட்டுங்கள் என்கிற நீங்கள் அல்ல. நீங்கள் இல்லாமல் போகும்போது ரப்பின் குதிரத்து வெளியாகும். நஃப்ஸுக்கு தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும், அது அழியாது. ரபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கடைசி நேரம் எதை ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அதுக்கும் மாலிக் 3 தீனார். அம்மா திராட்சை பழம் சாப்பிடணும்னாங்க. வேகமா போனாங்க, ரோட்ல போறாங்க. அந்த ஒரு பறவை திராட்சை கொண்டு போகுது. ஆஹா, அந்த பறவை திராட்சை கொண்டு போகுது, அம்மாவுக்கு பிரியமானதாச்சேன்னாங்க. அது அப்படியே மேலே கொண்டு போனது, பிடிச்சிட்டு போனது, கையை விட்டுட்டு கீழே கொடுத்துட்டு போனோம். அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஆசைப்படும் போது அல்லாஹ் கத்துக்க போறானா? அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஆசை அது கீழே போட்டுச்சு. உடனே தூக்கிட்டு ஓடி வர்றாங்க. அம்மாவுடைய கடைசி ஆசை அல்லவா, அம்மா பழம்னு சொன்னாங்க. அம்மா சிரிச்சாங்க, எங்க இருந்து கொண்டு வர்றீங்கன்னு கேட்டான். அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இல்ல, நீங்க ஆசைப்படுறீங்கன்னு நினைச்சு பார்த்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் கரெக்டா ஒரு பறவை அனுப்புனா, அந்த பறவை அதை கொண்டு கொச்சிக்கையில போட்டுச்சு. அவங்க சிரிச்சாங்க, நான் அப்பா 30 வருஷமா திராட்சை பழம் கிடைக்காம இல்லை, கிடைச்சிச்சு. 30 வருஷமா நான் கேட்ட திராட்சை பழம் கிடைக்கல. 30 வருடமா ஒரு ஹலாலா கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட கிடைக்கல.
எந்த தோட்டத்திலேயோ இந்த பறவை அந்த தோட்டத்தின் அனுமதி இல்லாமல், தோட்டக்காரன் அனுமதி இல்லாமல், உரிமையாளர் அனுமதி இல்லாமல் தூக்கி கொண்டு வந்து கீழே போட்டுச்சு. அதை கொண்டு வந்து சாப்பிட சொல்றீங்களே. 30 ஆண்டுகளாக ஹலால் இல்லாமல் சாப்பிடக்கூடாது என்பதோடு வாழ்ந்திருக்கிறேன். இன்றைக்கு என் ரூஹ் பிரியும் நேரம் இந்த ஹலாலை பேணியே நான் பிரிய ரப்பை சந்திக்க ஆசைப்படுகிறேன். எப்படி பரிசுத்தமான மாமனிதர்களும் மகத்தான மாணிக்கங்களான இந்த சமூகத்தில் முன்மாதிரி பெண்களும் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு வீட்டிலும் ராபியாத்துல் பஸரியா உருவாக வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரியவன். தேவை வரும்போது கொடுப்பான், தேவை இல்லாத போது நிறுத்துவான். சில நேரம் அவன் கேட்டதை கொடுப்பது இல்லை. அவனுக்கு தெரியும், கொடுத்தால் நீ சருகி விடுவாய். ரசூல் இடத்தில் ஒருவர் கேட்டார், எனக்கு காசு வேணும் என்று கேட்டார். வேண்டாம் இல்லையா ரசூலுல்லாஹ், பள்ளிவாசலையே வாழ்க்கையாக்கி கொண்டேன். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஹதீஸ்ல அமாமத்துல் மஸ்ஜித், பள்ளி புறா. புறாக்கள் மாடல் புறா இருக்கு, தர்கா புறா இருக்குது, பள்ளிவாசல் புறா இருக்குது. அந்த புறாவை நீங்க தூக்கி எங்க கொண்டு விட்டாங்க, தர்காக்களுக்கு போனோம்னா அந்த புறாவை எடுத்து அப்படியே மேலே சுத்தி விடுவாங்க. அது வாக்கில் பறக்கும் இல்லை, மீண்டும் அங்க போய் தான் நிற்கும். அதை அடுத்து இன்னொரு தலையில சுத்திடுவார். அந்த புறா அங்க விட்டு எங்கேயும் போகாதுங்கிற. பள்ளிவாசல் புறா பள்ளிவாசல்ல தான் நிற்கும். மஸ்ஜித் நபவிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா பெரிய புறாக்கள் கூட்டம். ஹரம் ஷரீஃபுக்கு போங்க, அங்க புறாக்களுக்கு தீனி போடுறதுக்கே மக்கள் ஆசையா இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம குறை சொல்லல, மக்களுக்கு ஒரு ஆசை. இங்க இந்த புறாக்கள் நிறைய இருக்கிறது, காபாவையே சுத்துகிற புறா, அதுக்கு ஏதாச்சும் தீனி போட்டா அதை கொண்டாவது அல்லாஹ் கிடைச்சிட மாட்டானா? அந்த நோக்கம் புனிதமானது. போடுவது சுண்ணத்தா இல்லையா, மக்களுக்கு அனுமதியா, அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய ஆசை. அங்க உள்ள ஒரு புறாவுக்கு நம்ம என்னத்தையாவது ஒரு அங்க இருக்கிற தானியை வாங்கி தீனியை வாங்கி போட்டுட்டா அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டானா? அந்த என்ன மகத்தான. நாளைக்கு போய் அதிர்த்தை சொல்லிட்டாங்க, 4-5 கிலோ இருந்து தூக்கிட்டு போக கூடாது புறாவுக்கு தீனியை. போடுறதுனுடைய நோக்கம் வேற. ஹமாமத்துல் மஸ்ஜித் அவருக்கு பேர், பள்ளி புறா என்று பேர் வாங்கினார். சர்க்காரை ஆளும் கேட்கிறாங்க, 24 மணி நேரம் பள்ளிவாசல் இருப்பார், ராத்திரி பள்ளியில படுப்பார், பகல்ல எழுந்திருப்பார். அவர் முகத்துல தான் எல்லாரும் முழிக்கணும். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா, யார சொல்லதோ ஒரு தேவை, என்ன தேவைப்பா கேளுன்னாங்க. அல்லாஹ் என்ன பணக்காரன் ஆக்கணும்னு கேட்டார். பெருமானார் அது டேஞ்சர், வேண்டாம், அது டேஞ்சர், உனக்கு வேண்டாம்னா. பணக்காரனை வாழக்கூடாதா? பணக்காரனை வாழணும். ஏழையாக இருந்த தங்களை அல்லாஹ் பணக்காரனாக ஆக்கினான் என்று குர்ஆன் சொல்கிறது. உலக பணக்காரர்களில் ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். பெருமானார் ஏழையாக மாத்திரம் வாழவில்லை, பணக்காரராகவும் வாழ்ந்தார்கள். ஏன்? பணக்காரர்களுக்கும் அவர்களே முன்மாதிரி. பணம் இருக்கும் போது எப்படி வாழ வேண்டும், பணம் இருப்பவர்கள் எப்படி நடக்க வேண்டும், பணம் இருந்தும் அல்லாஹ்வோடு எப்படி இருக்க வேண்டும், அந்த பணத்தை எப்படி செலவு செய்யணும், எங்க கொடுக்கணும். பணம் ரப்ப விட்டு நம்ம தூரமாக்கிறக்கூடாது. நிஅமல் மாலு சாலிஹ் லிர்ரஜுலி சாலிஹ். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணம் நல்லதாகி விட்டது, அந்த பணமும் நல்லதாக இருக்க வேண்டும், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், அனுபவிப்பவன் என்றார்கள். பணம் நல்லதாகி விட்டது யாருக்கு? நல்ல மனிதனுக்கு. பணத்தை அனுபவிப்பவனும் நல்ல மனிதனாக இருக்கான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. எல்லாருக்கும் அல்லாஹ் செழிப்பான பொருளாதாரத்தை தருவானாக, ஹலாலாக்கி பரக்கத்தாக்கி தருவானாக. ஹலால் முக்கியம். ஹலால் இல்லாம ஒரு சின்ன ஹராம் கலந்துடக்கூடாது. ஹராம் கலக்கிறதுல ரொம்ப கவனம். ஹராம் கலந்தா நம்ம பேச்சுக்கும் நம்ம துஆவுக்கும் எந்த பவரும் இருக்காது, எந்த பவரும் இருக்காது. கல்புல போய் ரீச் ஆகணுங்க. டீ குடிக்காமல கொஞ்சம் ஹராம் கலந்துச்சுன்னா பேச்சு மையத்தா போகும், பிரயோஜனம் இல்லை, துஆவுக்கு பவர் இல்லை. நம்ம ஹலாலா வாழ நினைக்கிறோம், நம்ம நினைச்சாலும் முடியாது. அதற்கும் அல்லாஹ் தான் துணை நிற்கணும். அல்லாஹ் தௌபீக் செய்வான். மஸ்ஜித் புறா
ஹமாமத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசல் புறா என்று பேர் வாங்கினார். ரசூல் சொல்றாங்க, வேண்டாம்பா, இல்லைனா எங்க துவா செய்யுங்க, கொஞ்சம் பணம் கிடைக்கணும், பரக்கத்தா இருக்கணும், 4 பேரை மாதிரி நம்ம அந்தஸ்தா நடக்கணும், மனைவி மக்களை செழிப்பா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேண்டாம், நாங்க கேட்கல, யா அல்லாஹ் அவருக்கு செழிப்பா பணத்தை கொடுன்னு துவா செய்துட்டாங்க. நடந்தது நீண்ட வரலாறு இங்கே சொல்வதற்கு இல்லை. அவர் பள்ளிவாசல் புறா என்று பெயர் வாங்கியவர். அடுத்து பள்ளிவாசலில் காலையில சுபுகுல ஆளை காணல. எப்போ விஷயம் வந்த உடனே சிலது வந்தா சிலது போயிடும், சிலது கிடைச்சா சிலது போயிடும். நம்ம கவனம் வைக்கணும். அதனால காசு வேண்டாம் நான் சொல்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு போய் யோசிப்பாங்க, அதுக்கு பயானம் கேட்டா துட்டு வேண்டாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு துட்டு வேண்டாம் சொன்னா கேட்கறதுக்கு ஆளே இல்லை. நான் அல்லாட்ட கேட்கறது எங்களை செழிப்பாக வாழவை. மிஷ்காத்தில் ஒரு செய்தி எழுதுவார். மிஷ்காத் ஷரீஃபில் ஹதீஸின் அறிவிப்பாளர்களிலே 1000 பேர் இருக்கிறார். சூஃபிகள் ஞானிகள் உலகத்திலும் கொடிகட்டி சில பேர் பிறப்பாங்க. அவர்கள் ஹதீஸிலும் ஆய்வாளர்களாக இருப்பாங்க. அல்லாமா சுஃபியான் சௌரி அவங்க சொன்னாங்களா, லவ்லல் மால், பணம் இருக்கணும், பணத்தை பக்குவமாக வையுங்கள், ஹலாலாக்குங்கள், பாதுகாத்து வையுங்கள், காசையும் சேமித்து வையுங்கள். இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் உங்களை கையில் கசக்கும் கச்சிப்பாக மாற்றி விடுவார்கள். கை துண்டு போல் உங்களை ஆக்கி விடுவார்கள். கசக்கிற கை துண்டு என்ன செய்வோம்? ஒரு டிஷ்யூ கையில கொடுத்தா வாங்கி அப்படியே மடிச்சு முடிஞ்சிட்டு கதை. உங்கள்கிட்ட பணம் என்பது சேமிப்பாகவில்லை என்றால், பாதுகாப்பாகவில்லை என்றால், அது இல்லாமல் நீங்கள் எங்கோ உங்களை அழித்துக் கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் கையின் மத்தியில் வைத்து கசக்கப்படுவீர்கள் என்று அதற்கு சுஃபியான் சௌரி சொன்ன செய்தியை அல்லாமா ஹதீப் அவர்கள் மிஷ்காத் ஷரீஃபில் எழுதுவார். ஹதீஸ் கிதாப். அதனால பணம் வேண்டாம்னா சொல்லல, பணம் வேணும், நிபந்தனை ஹலாலா இருக்கான், அனுபவிக்கிற நாம நல்ல மனிதனா இருக்கான், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. வேண்டாமா உனக்கு நான் சுபூர் ஆளை காணல. அப்புறம் அப்படி ஒரு அசர் கொஞ்சம் கொஞ்சமா ரசூல் பார்த்தாங்க, அவரை காணல. என்ன அரசுல்லா சஹாபாக்கள்கிட்ட ரசூல் கேட்டாங்க, என்ன அவங்களை காணலையா, ஆளை பள்ளிவாசலே தானே இருப்பார். அப்புறம் லோகருக்கு காணல, அசர் காணல, அப்படி அப்படி மிஸ் ஆகி கடைசியில் ஜும்மாவுக்கு மட்டும் வர்ற. வீட்டுல தொழுது இருக்கலாம், வீட்டுல தொழுவாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒண்ணுமில்ல, எல்லாம் தங்களுடைய துவா தான். நாங்க கேட்ட துவா தான். 4 பணக்காரனாக்க கேட்டீங்க இல்லையா, இந்த துவா கபூல் ஆகிட்டு ஆள் லெவல் வேற மாதிரி போயிட்டு ரசூல் சொன்னாங்க, நான் வேண்டாம்னு சொன்னேன். நீண்ட வரலாறு. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், உன்னை தாக்கியவனை அல்லாஹ்வே தாக்கினான். முடிஞ்சு போச்சு. அவங்க சொன்னாங்க, அபூ மூஸாட்ட இந்த அம்பை எடுத்துருங்க. அந்த அம்பு போய் நிக்குது, எடுத்துருங்க. நம்ம உருவுறாங்க. உருவுன போது ரத்தம் பாஞ்சுது பாருங்க. இந்த மடை திறந்து தண்ணி வர்றது மாதிரி இமாம் புகாரி எழுதுவாங்க, அந்த ரத்தம் அப்படி பீரிட்டு பாயும். அந்த வார்த்தை அவர் எழுதுறார். அவர் சொல்வார், அபூ மூஸா, நான் அம்பை உருவினேன், தண்ணீர் பாய்ந்து வந்தது என்கிறார். என்ன வந்துச்சு? தண்ணீர். இரத்தத்தை தண்ணீராக பார்த்ததால் ரத்தம் அவர்களை பயமுறுத்தவில்லை. ரத்தம் என்று சொல்லவில்லை ஹதீஸிலே. நான் அம்பை உருவினேன், தண்ணீர் பாய்ந்தது, எல்லா ரத்தம் வெளியில போகுது, ரூஹு பிரியும். அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அபூ மூஸா, நான் முடிய போகிறேன், நான் முடிய போகிறேன். அமானிதத்தை ஒப்படைக்காமல் முடியவில்லை. என்னை ரசூல் தளபதியாக நியமனம் செய்திருக்கிறார்கள். யுத்தகலம் இன்னும் நடக்க வேண்டும். அந்த அமானிதத்தை நான் இப்போது உன்னை தளபதியாக ரசூல் எனக்கு கொடுத்த ஹிலாபத்தை கொண்டு உனக்கு நான் கொடுக்கிறேன். நான் உன்னை தளபதியா நியமிக்கிறேன். 2வது, இந்த போர்க்களத்தில் வெற்றி கண்ட பின்னால் ரசூலின் பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். நீ ஊர் திரும்பும் போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தர்பாரில் போய் நீ சொல்ல வேண்டும், அபூ ஆமிர் தனக்காக உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டார்கள் என்று என் சலாமை சொல்லிவிட்டு எனக்காக ரசூலை துஆ செய்ய சொல்லுங்கள் என்று சையதுனா அபூ ஆமிர் சொன்னார். சொல்லி முடித்தார். மேல பார்க்கிறார், அப்படியே சிரிக்கிறார். போர்க்களத்தில் நடக்குது. ஆங்கிறாங்க, ரூஹு விரியுது, பல்லெல்லாம் வெளியில வந்து இருக்கு. பெருமானார் சொன்னாங்க, மௌத்தா போனவங்க பாருங்க, பார்த்துட்டீங்கன்னா அவங்க முகம், அவங்க சொர்க்கவாசி நரகவாசிங்கிறத காட்டி கொண்டாங்க. அல்லாஹ் சிரிச்ச முகத்தோடு ரூஹுவிலே தௌஃபீக் செய்வான். நான் வாழ்ந்த வாழ்க்கை, செய்த வணக்கம்,
தியாகம், செயல்பாடு, ஹிதுமத்து, அனைத்திற்குமான ரிசல்ட் என் சக்கராத்து தான். சக்கராத்துல ரிசல்ட். சக்கராத்து வரையிலும் சரியாக நடக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நிமிடத்தில் முடிப்பேன். நேரம் இல்லை, 1 மணி நேரம் ஆக போகுது. அருமையானவர்களே, வருகிறார் சையதுனா அபூ ஆமிர் ஷஹீதான பின்னால் அபூ மூசா வல்லல் நபியின் தர்பாரில் விஷயத்தை சொன்னாங்க. ரசூல் உடனே சொன்னாங்க, தண்ணி கொண்டாங்க, நாங்க ஒது செய்ய. வாங்கி ஒது செய்ய. ரசூலுக்கு ஒது இல்லையா? ஒது எப்போதும் இருக்கும். அயாத்து பூரா ஒதுவோடு வாழ்ந்தவர்கள், அயாத்து கூட ஒதுவோடு வாழ்வதற்கு தூண்டியவர்கள். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் ஒரு முறை ஒது செய்தார். கையை தூக்குறாங்க அந்த ஜலாலியத். ரசூல் கையை தூக்கி அல்லாஹும் மக்ஃபிர் ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஆமிர், ரசூல் அவங்களுக்காக கேட்கிறாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் அபி ஆமிர், அபி ஆமிரின் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. அவர்களை நீ ஆக்க வேண்டும். எங்கே ஆக்க வேண்டும்? மிகப்பெரிய சுவனத்தின் அந்தஸ்தில் ஆக்க வேண்டும் என்று அந்த ஜலாலியத்தில் ரசூல் கையேந்திய போது அந்த காட்சியை கண்ட அபூ மூசா உடனே சொன்னாங்க, ஒலி யா ரசூலல்லாஹ், எனக்கும் அந்த துஆவை சேர்த்துக்கங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சூழ்நிலைங்கிறது எல்லாருக்கும் நசீபாகாது. உடனே ரசூல் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த என் அன்பு சகோதரர் அபூ மூசாவையும் மன்னிப்பாயாக. வஜஅல்ஹு ஃபௌக கஸீரம் மினன் நாஸ், இவர்களை மறுமையில் லட்சோப மக்களுக்கு மேலாக சொர்க்கத்தில் ஒரு இடத்தில் உட்கார வைன்னு கேட்டாங்க. யாரு கிடைச்சு போச்சு? அபூ மூசாவும் கிடைச்சு. சரி, நான் நிறைவுபடுத்துகிறேன். கேட்டால் அல்லாஹ் கொடுக்கிற இடத்தில் வாழ்ந்த பெருமக்கள், எல்லா இடத்திலும் அல்லாஹ்வையே பார்த்தவர்கள், தன் ஆற்றல் சக்தி எல்லாம் வெளிப்படுத்தியதற்கு பின்னால் தன்னை அழித்து அல்லாஹ்வை காட்டியவர்கள். அந்த வாழ்க்கை தான் இங்கே தேவை. உங்களையும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஹிதுமத்து செய்யுங்கள், மக்களை அல்லாஹ்வோடு சேருங்கள், 1000 நற்பாக்கியங்களில் ஈடுபடுங்கள். அத்தனைக்கு பின்னாலும் உங்களை காட்டாதீர்கள், ரப்பை காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் என்ன தெரியுமா? நீங்கள் அவனை காட்டும் போதெல்லாம் அவன் தன்னை மறதித்து உங்களை காட்டுவான். அவன் உங்களை காட்டுவான். மக்கள் உங்க கையை முத்தம் விடுவாங்க. ஆனா நீ அல்ல, அவனே செய்ய வைத்தான். உன்னை காட்டுவான். ஏன்? நீ செய்து விட்டு அவனை காட்டியதால் அவன் ஆசைப்படுவான். இல்லை, என் அடியான் மக்கள் இடத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்று அவன் உங்களை மதிப்புக்குரியவங்களா மாற்றுவான். இன்னைக்கு நம்மை காட்டினோம், அவனை மறைத்தோம், அவமானப்படுத்துகிறோம். அவனை காட்டி உங்களை மறைத்தால் மீண்டும் நீங்கள் உலகத்தில் மகத்துவம் பெறுவீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வான். உங்க மனைவிட்ட கூட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. உனக்கு எவ்வளவு கொடுப்பதற்கு அல்லாஹ் எனக்கு தௌபி செய்தான் என்று சொல்லுங்கள். செலுத்துவன விஷயம் நான் சொல்லாம போயிட்டேன்னா போன் வந்துகிட்டே இருக்கும், ராத்திரி நான் பயணம் செய்ய முடியாது. இப்ப மக்கள் நம்மை விட தெளிவா இருக்கிறாங்க. இப்ப மறந்துடுவாங்க, ஞாபகம் இருக்காது. போன ஒன்று அந்த போனை போட்டு பயான கேட்கும் போது சிலத்துவன் விஷயம் 2-3 தடவை சொன்னாங்க. அவங்க என்ன ஆச்சு, போன் வருது, அவ்வளோ தெளிவான உலகம். அதை தாண்டி நான் ஒன்று நினைக்கிறேன், மிக தேட்டமுடைய மக்கள் வாழும் உலகம். அல்லாஹ் இன்னும் தேட்டத்தை அதிகப்படுத்துவான். போர்க்களம் வருகிறார் சிலத்திபுனாஷியம், கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அவர்களின் வீரத்தை தாண்டி அவர்கள் மீது எதிரிகளுக்கு பயம் இருந்தது. இவர் ஏதாவது சொல்லிவிடக் கூடாது என்று இவர் சொன்னால் அவன் கேட்பான், இவர் சொன்னால் அவன் கேட்பான். அந்த நிலை கடுமையான போர்க்களத்துக்குள்ள நுழைஞ்சு வந்து வாகனத்துல குதிரையில வந்து, அந்த குதிரை அற்புதமான குதிரை உள்ள வந்து எதிரிகள் பக்கத்துல நிக்கிறாங்க. பெரிய சோதனை. அந்த குதிரை அப்படியே கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே கீழே இறங்குனாங்க. இறங்கி குதிரையை நிப்பாட்ட போறாங்க. குதிரை மௌத்தா போயிட்டு, குதிரை மௌத்தா போச்சு. இது சாபாக்களோ சாலிகளோ விரும்பல. ஏன் விரும்பல? அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் என்னை பார்த்து அவன் சந்தோஷப்படுற இடத்துல நான் ஆக்கி வச்சிடாதன்னு கேட்டான். என்னை பார்த்து அவன் சந்தோஷப்படுற இடத்துல மாட்டிக்கிட்டியா, குதிரை போயிட்டா இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு அவன் நினைக்க கூடாது. ஆனா நீ இருக்கிறங்கிறது அங்க காட்டணும். இப்ப குதிரை மௌத்தா போச்சு, அதெல்லாம் முக்கியம். குதிரை தானாதான் மௌத்தாகாது, மௌத்த கொடுத்தவன் நீ. எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். அவன் என்ன குறைவா நினைக்கிற இடத்துல விட்டுறாதன்னாங்க. குதிரை எழுந்திருச்சு, நின்றுச்சு. குதிரை எழுந்திருச்சு. பாருங்கள் சிலத்தின் அஷ்யமின் வரலாறை. என்னை எதிரிகளுக்கு முன்னால் கேவலப்படுத்தாதே என்று கேட்டார்கள். அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். மௌத்தா போன குதிரைக்கு உயிர் கொடுத்தான். இதுதான் கலங்கண்ட சஹாபிகள் தாபியீன்களின் வாழ்க்கை.
எனவே நாம் ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள், மிக பாக்கியமானவங்க. கேட்டால் கொடுக்கிற ரப்பு நம்ம கூட இருக்கிறான், சொன்னால் நடத்துற ரப்பு நம்ம கூட இருக்கிறான். நான் கஷ்டப்படும் போது இன்னும் என்னை தூக்கி நிறுத்தி அழகு பார்க்கிற ரப்பு இருக்கிறான். இதற்கெல்லாம் மேலா நான் கொஞ்சம் ஹாப்பியா மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா அந்த மகிழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ரசிக்கிற ரப்பு நம்ம கூட இருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்பை நாம் அடைய வேண்டும். அடைவதற்கான வழியை தேட வேண்டும். ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் பொருந்திக் கொள்ற வாழ்க்கை விட்டு வெளியில வரும். நான் பரவாயில்லை, ஓரளவுக்கு நல்ல செய்தியை சொல்லிட்டேன், ஓரளவுக்கு நல்ல வாழ்ந்துட்டேன், ஓரளவுக்கு நல்ல இபாதத் செய்தேன், ஓரளவுக்கு நல்ல தர்மம் செய்துட்டேன், ஓரளவுக்கு நிறைய என் குடும்பத்தோடு அழகா நடந்தேன். அதையெல்லாம் தாண்டி இன்னும் நான் அழகா நடக்கல ரப்பேன்னு சொல்லுங்க. இன்னும் அழகா நடப்பதற்கு அல்லாவே துணை நிற்பான். அப்படி ஒரு வாழ்க்கையை எங்கள் பட்டமளிப்பு விழாவின் படியை எல்லோரும் வாழ்வதற்கு படித்து தருகிறேன். இங்கே நீங்கள் வாழ வேண்டும், ஆலிமாக்கள் வாழ வேண்டும், ஆலிமாக்களை பெற்றெடுத்த பிள்ளைகளும் தாய்மார்களும் சகோதரிகளும் வாழ வேண்டும். எங்கள் சங்கை மிக்க வார்த்தெடுக்கிற உஸ்தாதுமார்கள் அந்த வாழ்க்கைக்கு எப்போதும் சொந்தம். இன்னும் அதை புதுப்பிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்தில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, நம்முடைய பிள்ளைகளின் இல்மில் ஈமானில் அமலில் ரிஸகில் பரக்கத் செய்வானாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை இல்லா நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. திருமணத்துக்கு பின்னால கணவன் மனைவி சந்தோஷமா இல்லாமல் சண்டை சச்சரவோடு வாழ்வார்களா? அது ஆபத்தான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்ல. அதனால பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, எதிர்காலம் வீணா போயிடும். கணவன் மனைவி எப்பவுமே ஹாப்பியா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும். கணவன் மனைவியை எதிர்க்கிறதும், மனைவி கணவனை எதிர்க்கிறதும், மனைவியை பார்த்தாலே கோபம் வர்றதும், நீங்கள் நல்ல கணவன் இல்லை, அவங்க ஒரு நல்ல மனைவியாக வாழ வேண்டும். எனவே கேட்கிறோம், யாருக்கெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையே விவகாரம் இருக்கிறதோ கருணை உள்ளவனே, மகிழ்ச்சியாக்கி மங்களமாக்கி ஒருவர் இன்னொருவருக்கு தோள் கொடுத்து துணையில் இருக்க செய்வாயாக, இணைந்து வாழச் செய்வாயாக, சொர்க்கத்திலும் சுவனபதியிலும் இந்த உறவை தொடரச் செய்வாயாக. யாரெல்லாம் குழந்தை இப்போது கர்ப்பமாக இருக்கிறார்களோ கருணை உள்ளவனே, சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க செய்வாயாக, தாயையும் பிள்ளையையும் ஹயாத்தாக்கி நபியின் சுன்னத்தில் வாழச் செய்வாயாக. எங்களுக்கு ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் நாங்கள் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாய், யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பாய். மூச்சும் எழும் பேச்சும் உன் சிந்தனையாக்குவாயாக, ஓடும் ரத்தம் உன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வாயாக. ஹயாத்து வரையிலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாய, அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோயுடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து, குறிப்பாக இங்கே மேலையும் கீழையும் நிறைய உலமாக்கள், நமது பள்ளியின் இமாம்கள் எல்லோருடைய உயிரோட்டமான துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.